ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி வினாத்தாள்களை எடுத்து அதில் இருக்கிற கேள்விகளை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுட்டோம். இன்றைக்கி நம்ம அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் 100 தமிழ் கேள்விகள் இருக்குது. இந்த வினாத்தாளில் இருக்கிற 50 கேள்விகளை, அதாவது கிட்டத்தட்ட 50 கேள்வியை நம்ம முடிச்சிட்டோம். ஆல்ரெடி முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பின்னாடி எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, வாங்க இன்றைய வினாக்களை பார்க்கலாம். 51வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? ஏலமை வேடன் இறந்திலனே என்று என ஏசாரோ என்று இயம்பியவன் யார்? அதாவது இது ஒரு பாட்டு வரிங்க. ஏலமை வேடன் இறந்துட்டான் அப்படின்னு என்னை இழிவாக பேசுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. இது கம்பராமாயணத்தில் வருங்க. ஆக்சுவலாக இதை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸ்கூல் புக்லேயும் இருக்கிறது. விடையை பார்க்கலாமா? இப்படி சொன்னவர் குகன். 52வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல். அதாவது திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் என்னன்னு கேட்குறாங்க. நீதி நூல் என்ன? விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாலடி 400. நாலடி 400ன்னா என்னங்க? நாலடியார். அதைத்தான் நாலடி 400ன்னு சொல்கிறாங்க. அடுத்து 53வது கேள்வி. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிற பொருளை கொண்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்குறாங்களாமா. சரி, விடையை பார்க்கலாங்களா? ஏலாதி. 54வது கேள்வி. மண்பதைக்கு பொதுவான நூல் எது? மண்பதைக்கு பொதுவான நூல் எது? விடையை பார்க்கலாமா? விடை திருக்குறள். மண்பதைனா உலகம். உலகத்துக்கே பொதுவான நூல் திருக்குறள். 55வது கேள்வி. எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை. எத்தகைய கேடு வந்தாலும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை என்ன? என்ன கடமை? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஒப்புரவு. 56வது கேள்வி. தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்? இது திருக்குறளுங்க. திருக்குறளை எப்படியெல்லாம் கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும். ஈனும்னா தரும். எதை தரும்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை அறமும் இன்பமும். இது ஒரு திருக்குறள். திருக்குறளிலிருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. 57வது கேள்விங்க. தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எதுன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விடையை பார்க்கலாமா? டாக்டர் சா இரா அரங்கநாதன் விருது. சரி, இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். நூலகர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. நீங்கள் படிச்சிருப்பீங்க. நூலகர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்து 58வது கேள்வி. திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? திரு என்பது எதை குறிக்குமா? எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். திருவி கல்யாண சுந்தரனார் சொல்கிறோம். அப்போ திருனா அது மரியாதை பெயராக இருக்குமோ? அப்படி தான் நமக்கு தோணும். அப்படி கிடையாது. திருவாரூர் என்பதன் சுருக்கம்தான் திரு. திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரன் நினைக்கிறேன். கரெக்டாங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்டில் போட்டுவிடுங்கப்பா. அடுத்து 59வது கேள்வி. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இக்கூற்று யாருடையது? அதாவது இந்த கூற்றை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. யார் சொல்லியிருக்காங்க? விடையை பார்க்கலாமா? விடை விஜயலட்சுமி பண்டிட். 60வது கேள்வி.
பொருந்தாததை கண்டறிக. எது பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எது பொருந்தாதது கண்டுபிடிங்க. கரிசலாங்கண்ணி, பெருங்கராசம், கையாந்தகரை, சிங்கவல்லி. எது பொருந்தாதது? விடையை பார்க்கலாங்களா? சிங்கவல்லி என்பது தான் பொருந்தாதது. மற்ற எல்லாமே கரிசலாங்கண்ணியை குறிக்கும் பெயர்கள். 61வது கேள்வி. கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு. கவிமணி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது? இதுதான் கேள்விங்க. இந்த பட்டத்தை வழங்கிய அமைப்பு என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை சென்னை மாகாண தமிழ்ச் சங்கம். அடுத்து 62வது கேள்வி. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இந்த அடிகள் எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. எந்த நூலில் இருக்குது? இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. விடையை பார்க்கலாமா? விடை புறநானூறு. 63வது கேள்வி. சென்னை அடையாற்றில் அவை இல்லம் நிறுவியவர். சென்னை அடையாற்றில் அவை இல்லத்தை நிறுவியது யாருன்னு கேட்குறாங்க. இவங்களை பற்றி நாம்ளே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்முடைய மெயின் சேனலில் அழகாக எல்லா இடத்துல இருக்கிற டேட்டாவையும் எடுத்து கோர்வையாக இவங்களை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுத்துறேன், பார்த்துக்கோங்க. விடையை பார்க்கலாமா? டாக்டர் முத்துலட்சுமி. 64வது கேள்வி. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார்? தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை கடலூர் அஞ்சலையம்மாள். 65வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர். முன்னாடி வந்த கேள்வியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த கேள்வி எப்படி வந்திருக்கு? யார் இந்த வரிகளை பாடினாங்கன்னு கேட்குறாங்க. யார் இந்த வரிகளை சொன்னவர்? விடையை பார்க்கலாமா? பென்னி குயத்தியார். 66வது கேள்வி. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்தது எந்த நாடுன்னு கேட்குறாங்க. எந்த நாட்டில் பிறந்தார்? விடையை பார்க்கலாமா? விடை கனடா. 67வது கேள்வி. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்குது இல்லைங்களா? அந்த சந்திப்பு நிகழும் நிலப்பகுதி எதுன்னு கேட்குறாங்க. என்னப்பா புவியியல் கேள்வி எல்லாத்தையும் கொண்டாந்து தமிழில் கேட்டு வச்சுருக்கீங்க. சரி, விடையை பார்க்கலாமா? விடை நீலகிரி. நீலகிரியில் தான் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றாக இணைகிறது. 68வது கேள்வி. புவில் இதழகத்தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல். புவில் இதழகத்தனைய தெருவம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை பற்றி ஒரு நூல் சொல்லுதுங்களாம். அது எந்த நூல்னு கேட்குறாங்க. எந்த நூல்? இந்த மாதிரி வரி எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் 7ஆம் வகுப்பில் இருக்கும். விடையை பார்க்கலாமா? பரிபாடல். 69வது கேள்வி. தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு. தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு எது? எந்த அமைப்பு வழங்கியது? விடையை பார்க்கலாமா? விடை யுனெஸ்கோ. அந்த அமைப்பு தான் வழங்கியிருக்கும். எந்த நாளில் வழங்கினாங்க அப்படிங்கிறத ஸ்கூல் புக்லேயே போட்டிருக்காங்க. உங்களுக்கு விடை தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எந்த நாளில் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டம் பெரியார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது? இதுக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. 70வது கேள்வி. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த பட்டத்தை யாருக்கு வழங்கினாங்கன்னு கேட்குறாங்க. நாம் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த கேள்வி ரிப்பீட் கொஸ்டின். விடையை பார்க்கலாங்களா?
விடை சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. இந்த பட்டத்தை வாங்கினது வீரமாமுனிவர், கொடுத்தது சந்தா சாஹிப். 71வது கேள்வி. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். இது யார் கூற்று? யார் இந்த வரிகளை சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். இது யாருடைய கூற்று? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ராபி சேது பிள்ளை. 72வது கேள்வி. ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? இப்படி தமிழுடைய பெருமையை பாடக்கூடிய பாவலர் யாருன்னு கேட்குறாங்க. இந்த வினாத்தாளில் கேள்விகளை ரொம்ப ட்விஸ்ட் பண்ணியெல்லாம் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அவர் தான் இந்த வரிகளை எழுதியிருப்பார். 73வது கேள்வி. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தாத்தா அப்படின்னு யாரை அழைக்கிறோம்? விடையை பார்க்கலாமா? உவே சாமிநாதர். 74வது கேள்வி. சரியான விடையை தெரிவு செய்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்? தனித்தமிழ் அப்படிங்கிறது உருவாக காரணமானவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் காரணம்? விடையை பார்க்கலாமா? விடை பரிதிமார் கலைஞர். 75வது கேள்வி. முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார்? முதல் உலகத்தமிழ் மாநாடு நடந்துச்சு இல்லைங்களா, அது நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே செய்தவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் பண்ணாங்க? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை தனிநாயகம் அடிகள். 76வது கேள்வி. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை கண்ணெழுத்துக்கள். 77வது கேள்வி. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது யாருடைய காலத்தை செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. யாருடைய காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம்? விடையை பார்க்கலாமா? சோழர் காலம். 78வது கேள்வி. கண்ணுள் வினைஞர் என புகழப்படுபவர்கள், கண்ணுள் வினைஞர் என்று புகழப்படுபவர்கள் யார்? யாரை இப்படி புகழ்கிறாங்க? விடையை பார்க்கலாமா? ஓவியம் வரைபவர்கள், அவங்க தான் கண்ணுள் வினைஞர்கள். 79வது கேள்வி. கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கால் முளைத்த கதைகள் ரொம்ப பேசிக்குங்க. எங்கே இருக்கும்னா 7ஆம் வகுப்பில் இருக்கும். விடையை பார்க்கலாமா? எஸ் ராமகிருஷ்ணன். 80வது கேள்வி. பொறுத்துக. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆசிரியர்களையும் நூல்களையும் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக நம்ம பொருத்தணும். பொறுத்துங்க. பொருத்திட்டிங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, பரவாயில்ல. விடையை பார்க்கலாமா? விடை பி தான் ஆன்சர். புதுமை பித்தன் எழுதியது காஞ்சனை, கூப்ப ராசகோபாலன் எழுதியது 3 உள்ளங்கள், மௌனி எழுதியது அலியாச்சுடர், தி ஜானகிராமன் எழுதியது முள்முடி. இதுதான் ஆன்சர். 81வது கேள்வி. தவறான தொடர்களை தேர்ந்தெடு. எது தவறானதோ அதை கண்டுபிடிக்க வேண்டும். 4 தொடர் கொடுத்துருக்காங்க, வாசிக்கிறேன் பாருங்கள். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம். தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படுகிறது. தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படும். நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து. இந்த 4 கூற்றில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும், எது சரின்னு கண்டுபிடிச்சிடக்கூடாது. சரிங்களா? கேட்குறது என்ன கேட்குறாங்க? எது தவறுன்னு கேட்குறாங்க. சரி, விடையை பார்க்கலாமா? விடை 1ம் 3ம் தவறு. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம் கிடையாது. அதே மாதிரி தேவராட்டம் ஆண்களால் மட்டும் ஆடப்படும், பெண்களால் ஆடப்படாது. ஸோ 1ம் 3ம் மட்டும் தவறு. 82வது கேள்வி. பொங்கற் புதுநாளில்
நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்துவிடத்தான் செய்கிறது என எழுதியவர். எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ஏதோ இவங்களே எழுதின மாதிரி சொல்லிவிட்டு இதை எழுதுனது யாருன்னு கேட்குறாங்க. இதை நம்ம படிச்சிருப்போம். எங்கே படிச்சிருப்போம்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் படிச்சிருப்போம். அதில் தான் இருக்குது, 6ஆம் வகுப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, விடையை பார்க்கலாமா? விடை அறிஞர் அண்ணா தான் இப்படி சொல்லியிருப்பாங்க. 83வது கேள்வி, பொறுத்துக. பொறுத்து சொல்கிறாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? சொல்லையும் பொருளையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக எடுத்து பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்திட்டீங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, பரவாயில்ல. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். யாக்கை அப்படின்னா உடம்பு, புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம், வேலம் அப்படின்னா ஆணியானை, பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும். இதுதான் ஆன்சர். 84வது கேள்வி, முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது? முழுக்க முழுக்க கவிதையே இருக்குமா? அப்படி இருக்கிற சுரதாவுடைய இதழ் எதுன்னு கேட்குறாங்க. சுரதா வந்து ஒரு இதழ் நடத்தியிருப்பார் போல். இதை நான் படித்தது இல்லைங்க. ஸ்கூல் புக்கில் தான் இருக்கிறதா? ஸ்கூல் புக்கில் எனக்கு தெரிந்து நான் படித்தது இல்லை. சரி, விடையை பார்க்கலாமா? விடை காவியம். 85வது கேள்வி, பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது? பாரதிதாசன் வந்து அழகின் சிரிப்புன்னு ஒரு நூல் எழுதினார். இந்த நூலை ஃபாலோ பண்ணி வாணிதாசனும் ஒரு நூல் எழுதியிருக்காராம். அது எந்த நூல்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை எழிலோவியம். 86வது கேள்வி, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் சொன்னாங்க? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பாரதியார் தான் இதை சொன்னார். 87வது கேள்வி, 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர். அதாவது முதல் 3 திருமுறைகளை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. அதை இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்களாமா. விடையை பார்க்கலாங்களா? விடை திருஞான சம்பந்தர் தான் 1வது 2வது 3வது திருமுறைகளை பாடியிருப்பார். 88வது கேள்வி, நடமாடா கோவில் நம்பருக்கு ஒன்றியில் படமாடா கோயில் பகர்வதற்கு அது ஆமே என்று பாடியவர் யார்? இந்த வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் பாடியிருக்காங்க? விடையை பார்க்கலாமா? விடை திருமூலர். ஸ்கூல் புக்லேயும் இருக்கிறது. 89வது கேள்வி, 15 சித்தர்களில் ஒருவர். 18 சித்தர்களில் ஒருத்தர் யார்? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை 18 சித்தர்களில் ஒருத்தர் போகர். 90வது கேள்வி, ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர். ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழை தொடங்கியிருக்காரு. அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மையை கொடுத்துருக்காரு. யாருப்பா அது அப்படின்னு கேட்குறாங்க. யார்? விடையை பார்க்கலாங்களா? நான் வானமாமலை. 91வது கேள்வி, வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே. அதாவது யார் உன்னை தடுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பற்றி பாடுறாங்க. கோமதித்தாயை பற்றி பாடுறாப்பிள்ளைங்களாமா. இப்படி பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. எங்கே இருக்கும்னா 7th இருக்குங்க. 7th தமிழில் இருக்கும். முதல் இயல்னு நினைக்கிறேன். சரி, விடையை பார்க்கலாங்களா? அழகிய சொக்கநாதர் தான் அப்படி பாடியிருப்பார். 92வது கேள்வி, நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல். இது எழுதியது யாருன்னா பாரதி. எந்த நூலில் எழுதியிருக்காருன்னு கேட்குறாங்க. எந்த நூலில் எழுதியிருக்கிறாரு? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? விடை குயில் பாட்டு. 93வது கேள்வி, ஆலிக்கு இணை கடந்ததே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல்லியது. அதாவது ஆலிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு
இப்படி வந்து ஒரு பாட்டு வரி இருக்குது. இந்த வரியில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எதுன்னு கேட்குறாங்க. எதை ஒப்பிட்டு பாடியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை கடல். கடலை தான் ஒப்பிட்டு பாடியிருக்காங்க. 94வது கேள்வி, உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர். உலா என்ற சிற்றிலக்கியத்துக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. எது வரும்? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை உலாப்புறம். 95வது கேள்வி, தேனருவி திரை எலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும். இது வந்து பாட்டு வரிங்க. இந்த பாடல் அடிகளில் வானின் வழி ஒழுகுவதாக சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது? எந்த அருவியை வானத்திலிருந்து ஒழுகுகிறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. எந்த அருவியை பற்றி பேசுகிறாங்க? விடையை பார்க்கலாங்களா? இது வந்து பழைய சமச்சீர் புத்தகங்க. விடை திருக்குற்றால அருவி. 96வது கேள்வி, மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். இது வந்து ஒரு பாட்டு வரி. இந்த வரிகளால் சுட்டப்படுபவர் யார்? இந்த வரிகள் யாரை பற்றிய வரிகள்னு கேட்குறாங்க. யாரை பற்றிய வரிகள்? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை தமிழ் தாய். 97வது கேள்வி, சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர். சேக்கிலாருக்கு இப்படி ஒரு பட்டம் வழங்கியிருக்காங்க. என்ன பட்டம்? உத்தம சோழ பல்லவராயன் அப்படிங்கிற பட்டம். இந்த பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் வழங்கினாங்க? விடையை பார்க்கலாமா? விடை அனபாய சோழன். 98வது கேள்வி, பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை. பெரிய புராணத்தில் எத்தனை சருக்கங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. எத்தனை சருக்கங்கள் இருக்கிறது? விடையை பார்க்கலாமா? 13 சருக்கம் இருக்குதுங்க. 99வது கேள்வி, திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இப்படி ஒரு படலம் இருக்குது. இந்த படலம் அமைந்துள்ள காண்டம் எது? எந்த காண்டத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. எந்த காண்டத்தில் இருக்கிறது? கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிற நேரத்தில் நான் ஒரு வழக்கமான டைலாக்காக பேசி விட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. கிட்டத்தட்ட 50 கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். இந்த 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி 50க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுட்டோம். அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டு இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லிங்க்கை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக இல்லைனாலும் சரி, அந்த லிங்கை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி வினாத்தாள்களை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? சரி, விடையை பார்க்கலாம். விடை வந்து திருஆலவாய் காண்டம். 100வது கேள்விங்க, பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம். 4000 திவ்ய பிரபந்தம்னு ஒன்று இருக்குது. அந்த திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி எத்தனையாவது திருமொழியாக இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. எத்தனையாவது திருமொழியாக இருக்கிறது? விடையை பார்க்கலாமா? விடை 5ஆம் திருமொழியாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.